பௌர்ணமிகளில் அதிக சிறப்பு வாய்ந்தது சித்ரா பௌர்ணமி. அன்றைய நாளில் நாம் எப்படி வழிபட வேண்டும் என்பதனை நாம் அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். சித்ரா பௌர்ணமி ஆனது யமலோகத்தில் இருக்கும் சித்ரகுப்தனை வழிபட உகந்த நாளாகும். எனவே அன்றைய நாளில் சித்ரகுப்தனை வழிபட்டு தான தர்மங்களை வழங்குவதன் மூலம் நம் பாவங்கள் குறைக்கப்படும் என்பது ஒரு நம்பிக்கை. சித்ரா பௌர்ணமி அன்று செய்ய வேண்டியதை பற்றி விரிவாக பார்ப்போம். சித்ரா பௌர்ணமி முதல் நாள் அன்று வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் உள்ள படங்களை துடைத்து சுத்தம் செய்து குங்குமம் மஞ்சள் இட்டு அலங்கரிக்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்களை வணங்க வேண்டும். அன்றைய தினத்தில் அம்பாளின் ஸ்தோத்திரம் படிக்க வேண்டும். சித்ரா பௌர்ணமி அன்று அம்பாளை வழிபட வேண்டும். அம்பாளின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வழிபட வேண்டும்.